எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் இன்னிலேருந்து புக் ஃபேர் ஆரம்பிக்கிறது. மணிப்பேச்சு அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 6. என் புஸ்தகம் தான் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை 3:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி மட்டும் நான் அந்த ஸ்டாலில் இருப்பேன். யாரெல்லாம் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நேராக வாங்க. நன்றி, வணக்கம். நமஸ்காரம். பெங்களூர். சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க. பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி லைஃப்பில் செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம், தட் இஸ் ஜாபை ரிலவெண்ட்டாக எப்படி ஆக முடியும் ஃபைனான்ஷியலி, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம், பேசலாம். உங்களை பெங்களூரில் February 28 அன்றைக்கி சந்திக்கிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் வாங்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கோல்டு 200 குறைஞ்சிருக்கு, 14,400. சில்வர் ஒன்லி 280 டவுனுங்கிறாங்க கதை. ஏன்னா சில்வர் 75 வரைக்கும் இறங்கிடுச்சு. நேற்று நைட்டில் 10% அடி. அதுலேருந்து ஒரு 2% ஏறி இருந்தாலும் பயங்கர வலட்டைலாக போகுது சில்வர். 2,20,000 மேலே உங்களால் சில்வர் இன்னைக்கு விற்க முடியாது. சில்வர் தொட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. ப்ராக்டிக்கலி 50% டவுன். 4 லட்ச ரூபாவில் வாங்கினது இன்றைக்கி 2,20,000 2,30,000 வரைக்கும் மேலே வாங்க முடியாது. இடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா லாஸஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும், மார்க்கெட்டோட ஹையராக இருக்கும். இதனால தான் சில்வர் இடிஎஃப்பை தொடாதீங்கன்னு நான் பல காலம் சொன்னேன். பல இன்ஸ்டாகிராம் பல பேரை நம்பி நீங்கள் ஏமாந்து மோசடி ஆகிட்டீங்க. இன்றைக்கி ஒரே நம்மளுக்கு ஷாப்பிங் தான். ஐடி இண்டெக்ஸு 5% டமால்னு போட்டான் கார்த்தால. இப்போ நான் பேசுகிறச்ச கொஞ்சம் தலையை தூக்குறான். 2 நாளில் ஐடி இண்டெக்ஸ் 8% அவுட். இன்ஃபோசிஸ் 6.25% காலி. டிசிஎஸ் 4.76% காலி. விப்ரோ 4% காலி. டெக் மஹிந்திரா 3.5% காலி. ஹெச்சிஎல் 4% காலி. முத்தூட் ஃபைனான்ஸ் கோல்டு லோன் கம்பெனி, கோல்டு இந்த ரேட்டில் இருக்கிறச்ச 14% டவுன் இருந்தது நான் பார்க்குறச்ச. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 3% டவுன். அமர் ராஜா பேட்ரி 2% டவுன். நாட்கோ ஃபார்மா 2% டவுன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 1.7% டவுன். தங்கமயில் 2% டவுன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு. இதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுங்கிறத நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளோ தூரம் மேலே நிற்க வச்சுருக்காங்க. இன்னும் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சிப்பில் உங்கள் பணத்தை வைத்து மங்காத்தா ஆடுற காசு ஒன்று இருக்குது. நேற்று பராக் ஃபண்டு ஒன்று போட்டான். அது எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது. இது முன்னாடியே தெரியும், ஆனால் நீங்கள் காங்கிரஸ்காரன் பேசுகிறான்னு சொல்லுவீங்க. அதனால் நான் சொல்ல. இப்போ கூஜா பேப்பர்லேயே வந்ததுனால நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த மார்ஜின் ட்ரேட் ஃபண்ட் அப்படின்னு உங்களுக்கு புரோக்கர்லாம் கொடுக்குறாங்க. அது 23,000 கோடி இருந்தது அக்டோபர் 2023. இன்றைக்கி 2.5 வருஷத்தில் அது 1,23,000 கோடி கிட்ட போயிடுச்சு. ஏன்னா நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரு 25 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா லிமிட் ஏற்றி விட்டார். இது மார்ஜின் ட்ரேட் ஃபண்ட் மட்டும்தான். இதை தவிர லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ், லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தனியாக இருக்குது. இது ஒரு சிஸ்டமிக் ரிஸ்க் ஆகிடும்னு பராக் ஃபண்ட் சொல்கிறாங்க. மார்க்கெட் இறங்க டப்புன்னு விற்பான். இப்போவே இந்த 2-3 நாளில் விற்றுன்னு இருப்பான். இதை டப்புன்னு விற்கிறச்ச ரீட்டைலோட பணம் காத்தா பறக்கும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் டுடே அப்படின்னு இன்னொரு கூஜா தூக்கும் பேப்பர் மேகசின் ஒரு கிராஃபிக் போட்டிருந்தாங்க. ரீட்டைல் ட்ரேடர் எப்படி காசு விடுறாங்க, அது F&Oவில். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பணம் போகிறதா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இருந்தவங்களுக்கு இந்த டிஃபன் காபி ரேஞ்சும் பாண்டு, கோல்டு, இது மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணுறதுனால சேஃப்டியாக இருக்கிறாங்க. டிசிஎஸோட மார்க்கெட் கேப்பு இன்னும் விழுந்துருச்சு. ஐசிஐசிஐ பேங்க் பின்தங்கி விட்டது. இன்ஃபோசிஸ் அவங்களதும் பொத்துனுக்கு விழுந்திருக்கு. புதுசாக ஒரு டேட்டா சென்டர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. விப்ரோவும் பொத்துன்னு விழுந்துருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதின்னு சேலரியை எவ்வளோ ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸு பெட்டர் தென் ஆவரேஜாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டராக இருந்தது. டீட்டெயில்டாக அப்புறம் பேசுவோம். பட் இன்றைக்கி ₹1.50 டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, இன்டர்ம் டிவிடெண்ட். அதே மேனேஜ்மெண்ட்டு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயந்த அளவு நாட்கோவில் மோசம் கிடையாது. நாட்கோவும் இதை தாண்டி வந்துடும். எதை தாண்டி? செமிக்ளூடைட்டை தாண்டி. ஒரு அக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறதா வேண்டாமான்னு பார்த்துருக்காங்க. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸை வாங்குவாங்க. டெட் ஃப்ரீ கம்பெனி. இவ்வளோ சீப்பாக கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ரிசல்ட் நேற்று வந்தது. மரணடி அடிக்கணும் இந்த ஸ்டாக்கை. 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே லாய்க்கே கிடையாது இந்த ஸ்டாக்கு.
5 டைம் தான் 5% தான் ரெவென்யூ குரோத்து. நெட் ப்ராஃபிட் 30% கீழ விழுந்திருக்கு. அத மறைச்சு 120% ஏறி இருக்குன்னு சில பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. அது என்னடான்னு டீப் டைவ் பண்ணுறதுனால தான் நேத்து நாங்க பேசல அத பத்தி. இப்ப நம்ம ரிசர்ச் டீம் இத எடுத்து கரெக்ட்டா சொன்னதுல, என்ன சொல்றாங்கன்னா, இந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம தனியா பண்ணதுல ஒரு பெரும் தொகை கிடைச்சது. அந்த தொகைய ப்ராஃபிட்ல காமிச்சதும், அதனால தான் 120% ப்ராஃபிட் குரோத். இல்லாட்டா ஆக்சுவலா 30% ஃபால். இது மாரி கம்பெனிக்குலாம் 45% டைம்ஸ், 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நான் கடைசியா பார்க்கும்போது குடுத்துன்னு இருந்தாங்க. இத குடுக்கறதுல அர்த்தமே கிடையாது. இது 15% 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கணும். மார்க்கெட்ல நீங்க அத ஃப்ரீ ஃப்ளோட்ல பார்க்கறதுனால, ப்ரமோட்டர் ஹோல்டிங்கே 65% இருக்கிறதுனால தான், மீதி 35% தான் ட்ரேடிங் இருக்கிறதுனால இது இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து சென்னையில ஆர்&டிய பெருசு பண்ண போறோங்கிறாங்க. அசோக் லேலண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்டர்நேஷனல் பிசினஸ பெருசாக்க போறோம். சவுதி அரேபியாலயும், இந்தோனேஷியாலயும் இறக்க போறோம்னு. இது எப்ப இறக்குறாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் 70,000 ஆர்டர் எடுத்த அப்புறம் இங்க இறக்க போறாங்க. இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 2.25% ஆயிடுச்சுன்னு கவர்மெண்ட்டே ஒத்துக்குச்சு. கோர் இன்ஃப்ளேஷன் 4%க்கு மேல இருக்கு. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 2.25 இருக்கு. ஆனா குரோத்ல டிஃப்ளேட்டர் வரைச்சா மட்டும் 1/2% வரும் மேஜிக்கா. இதுலேருந்து குரோத் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுட்டுருப்பீங்க. அதனால ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியால விலைவாசி ஏறி தான் இருக்கு. மார்க்கெட் ஆனா குரோத்துன்னு நம்ம சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட வந்து பங்களாதேஷ் மாதிரி நாங்களும் ஜீரோ டாரிஃப் வைப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, நீ ஜீரோ டாரிஃப் வாங்குவேன்னா அமெரிக்காலேருந்து காட்டன் இறக்கி ஏன் ஆக்கணும்? அமெரிக்காலேருந்து நான் காட்டன் வாங்கி எனக்கு ஜீரோ டாரிஃப் வந்ததுன்னா, குஜராத் ஃபார்மருக்கும், மகாராஷ்டிரா ஃபார்மருக்கும் காட்டன் யார் குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் காட்டனில் தனி டேக்ஸ் போட்டிங்களே அது என்ன ஆகும்? இத பத்தி யாராவது பேசினா உண்டு. ஒரு டீலுங்கிறத யோசிச்சு நிதானமா செய்யணும். டிஆர்பி ரேட்டிங்க்கும், சோஷியல் மீடியாவுக்கும் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஆகும்? இத்தன நாள் வந்து காட்டன் இம்போர்ட் பண்ணா டியூட்டி இருந்தது. இப்ப பங்களாதேஷ நீங்க மேட்ச் பண்ணுவீங்கன்னா, அமெரிக்காலேருந்து காட்டன் இறக்கலாம். அப்போ டியூட்டி ஃப்ரீ காட்டன் அமெரிக்காலேருந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இது எனக்கு என்ன நடக்கிறதுன்னே எனக்கு புரியல. எனிவே டீல் கையெழுத்து அடிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். மீடியால டீல்னால மார்க்கெட் ஏறும், எஃப்ஐஐ வரும், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு படம் காட்டுனாங்க. பட்ஜெட்டுக்கு விழுந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்க. அங்கேருந்து திரும்பி மார்க்கெட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு நாள் டமால்னு பெருசாக போட்டாங்கன்னா பட்ஜெட்டுக்கு லோ லெவலுக்கு வந்துடும். அதனால் இந்த ட்ரேட் டீலுனால இந்தியாவோட தலையெழுத்து மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாறாது. இந்த 9 மாசத்துல திருப்பூர்ல பல கடை மூடுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. பல பேரோட பேங்க் வந்து ப்ராப்பர்ட்டிய சீல்ல வச்சுட்டாங்க. நீங்க இனிமே ட்ரேட் டீல் பண்ணி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல திரும்பி நீங்க ஆர்டர் எடுத்தா கூட, அத ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பணம் வேணும். அந்த பணம் எங்க வரப்போகுதுன்னு நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸ்மால் பிசினஸ கம்ப்ளீட்டா இந்த இந்த 6 மாசத்துல சும்மா இருந்ததும், இப்ப இருக்கிற 18% 25% டாரிஃப் இருக்கிறது வரைக்கும் டெஃபினட்டா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல. இது ரொம்ப மோசமா இருக்கு. என்ட்ட ராணிப்பேட்லேருந்தும், திருப்பூர்லேருந்து வரவங்கலாம் இத திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேனே, ஜூடியோ வந்து திருப்பூர்லயே பெரிய ஸ்டோர் போட்டு, அங்க கூட்டம் நல்லா அலமோதுது. ஸோ திருப்பூர்லயே அவன் டீ ஷர்ட் பிராண்டட் விக்கிறான்னா, திருப்பூரோட நிலைமைய நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆனா இன்னும் ட்ரெண்ட் ரொம்ப காஸ்ட்லி. கன்சிடர் பண்ணாதீங்க. முத்தூட்ட பத்தி பேசிடுவோம். முத்தூட்டோட ப்ராஃபிட் 95% ஏறி இருந்தது. டபால்னு இன்னைக்கு ஸ்டாக் 14% போட்டதுக்கு 2 காரணம். புது கஸ்டமர் அக்விசிஷன் பெருசா குரோத் இல்ல. 2வது டன்னேஜ் 2% குறைஞ்சிருச்சு. டன்னேஜ் 2% குறைஞ்சிருச்சுன்னா என்ன? கோல்டோட டன்னேஜ் 2% குறைஞ்சிருக்குன்னா, ஒண்ணு கிளையன்ட்டுக்கு வந்து வித்துட்டான். தங்கத்த நீங்க வித்து பணத்த ரிகவர் பண்ணிட்டீங்க. இல்லாட்டா தங்கத்த ஃபுல்லா மீட்டுட்டு பல பேர் போயிட்டாங்க. கோல்டு விலை ஏறிட்டே இருக்கிறதுனால வித்த டன்னேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். கிளையன்ட் மீட்டுட்டு போயிட்டாங்கிறது தான் ஒண்ணு கணக்கு. நீங்க என்ன நான் சொல்றேன்னா, தங்கம் வேல்யூ இப்போதைக்கு ஃப்ளாட்டா இருக்கும். அடுத்த 6 மாசத்துல திரும்பி ஏறப்போகுது. ஸோ இத நீங்க கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணா, இத தான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட்டும் சொல்றாரு. அதனால நம்ம ஊர்ல கோல்ட் லோன் தான்
எஸ்எம்இக்கு மெயின் பிஸ்னஸ். நீங்கள் சின்ன ஊரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்தால் நகையை வச்சு காசை வாங்கி வியாபாரம் பண்ணி ஆர்டர் முடிஞ்சப்புறம் அந்த கோல்டை மீட்டுருவாங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் கோல்டை விற்க விட மாட்டாங்க. யூஎஸும் தைவானும் ஒரு ட்ரேட் டீல் பண்ணி சிப்ஸுக்கு ஆக்சஸ் கொடுத்து டேரிஃபை குறைச்சிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி வீக்காக இருக்கும். நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஏஏ பயத்தில் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கம்பெனி எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் போட்டு தர்மடி அடித்தாங்க. அப்போது கோல்டில் இருக்கிற ப்ராஃபிட்ஸை எடுத்து இந்த ஸ்டாக்கில் வந்த லாஸஸை கவர் பண்ணதுனால கோல்டு இறங்கிட்டு வெள்ளியும் இறங்கிட்டு இன்னைக்கு கார்த்தால ட்ரேட்லேயே கோல்டு பவுன்ஸ் ஆகிடுச்சு ஏஷியாவில். இன்னைக்கு ஈவினிங் பார்க்குறச்ச முக்கால்வாசி இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு மார்ஜினெல்லாம் ஏறும். இந்த ஒரு 1000 ரூபா 13,500 to 14,500 கோல்டு அடுத்து 5-6 மாதம் ட்ரேட் ஆகும். இயர் எண்டு டெஃபினட்டாக 18,000 கோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.